வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையின் பணிப்பாளர் மருத்துவர் த சத்தியமூர்த்தி தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் கூறிய விடயங்கள் உண்மையே என அர்ச்சுனாவின் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி எஸ் கனகசிங்கம் யாழ்ப்பாணம் மாவட்ட நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இதேவேளை மருத்துவர் சத்தியமூர்த்திக்கு எதிராக அவதூறான கருத்துக்களை பரப்புவதற்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டாணையை நீதிமன்றம் நீடித்துள்ளது. வழக்காளியான மருத்துவர் சத்தியமூர்த்தி இறுதிப் போர் முடிவடைந்த நிலையில் தடுப்பு காவலில் இருந்தபோது அங்கு அவருக்கு நிகழ்ந்த துன்புறுத்தல்கள் மற்றும் வன்கொடுமைகள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் அர்ச்சுனாவால் சொல்லப்பட்ட கருத்துக்கள் கடந்த 9ஆம் தேதி யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்குள் நுழைந்து தவறான வார்த்தை பிரயோகங்களால் வாக்குவாதப்பட்டமை உள்ளிட்டவற்றுக்காக 100 மில்லியன் ரூபாய் இழப்பீடு கோரி மருத்துவர் சத்தியமூர்த்தியால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே எதிராளியான நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் ராமநாதன் அர்ச்சுனா சார்பில் மன்றில் முன்னிலையான சட்டத்தரணி தனது கட்சிக்காரர் கூறிய விடயங்கள் அனைத்தும் உண்மை எனவும் அவற்றை மன்றில் நிரூபிக்க தயாராக இருக்கின்றோம் என்றும் தெரிவித்துள்ளார். இதையடுத்து வழக்கு எதிர்வரும் 15ஆம் திகதிக்கு தவணையிடப்பட்டுள்ளது. இதேவேளை யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையின் பணிப்பாளர் மருத்துவர் சத்தியமூர்த்திக்கு எதிராக அவதூறான கருத்துக்கள் தெரிவிப்பதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு பிறப்பிக்கப்பட்டிருந்த கட்டாணையும் நீடிக்கப்பட்டுள்ளது. வழக்காளியான மருத்துவர் சத்தியமூர்த்தியின் சார்பில் கலாநிதி குருபரன் வழக்கில் முன்னிலையானார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பொலனறுவை வெலிகந்த சிங்கப்பூர பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் 5 பேர் காயமடைந்துள்ளதாக வெலிகந்த போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. அரிசி மூடைகளை ஏற்றி சென்ற லொரியும் வெற்றிலைகளை ஏற்றி சென்ற லொரியும் நேருக்கு நேர் மோதி கவிழ்ந்ததில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தின் போது 5 பேர் காயமடைந்துள்ள நிலையில் வெலிகந்த மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை வெலிகந்த போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். சிறைச்சாலைகளில் இடம்பெறும் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் பாதாள உலக செயற்பாடுகளை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இந்த பணிப்புரையை விடுத்துள்ளார். போதைப் பொருள் மற்றும் பாதாள உலகத்துடன் தொடர்புடைய நபர்களின் வழக்கு நடவடிக்கைகளை துரிதமாக நிறைவு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு தெரிவித்த ஜனாதிபதி அதற்காக இணைய வழிமுறையை பின்பற்றுவதற்கான சாத்தியக்கூறுகளையும் சுட்டிக்காட்டியுள்ளார். நிகழ்நிலை முறையினூடாக வழக்கு நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் ஏற்படும் சிரமங்களை கண்டறிந்து அது தொடர்பான உட்கட்டமைப்பை மேம்படுத்துமாறும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். சிறைச்சாலைகளில் இடம்பெறும் முறைகேடுகளில் அதிகாரிகளுக்கும் தொடர்பு இருப்பதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பிலும் இங்கு கலந்துரையாடப்பட்டதுடன் இதனுடன் தொடர்புள்ள அதிகாரிகளுக்கு நிறுவன மட்டத்திலான ஒழுக்காற்று நடைமுறைகளுக்கு அப்பால் சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கினார். இந்த கலந்துரையாடலில் அரசு பகுப்பாய்வாளர் திணைக்களத்தில் நிலவும் வெற்றிடங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது. அந்த வெற்றிடங்களை உடனடியாக நிரப்புவது தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால, நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்சன நாணயக்கார, நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சின் செயலாளர் சட்டத்தரணி அயேசா ஜினசேன, சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் துசார உபில்தெனிய உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தேசிய மக்கள் சக்தியின் குருநாகல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயசிறி பஸ்நாயக்கவிற்கு பின்கிரியவில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் உள்ள தொழிற்சாலை ஒன்றில் போக்குவரத்து சேவை ஒப்பந்தம் பெறுவது தொடர்பாக மற்றொரு நபருடன் அந்த இடத்திற்கு வந்தபோது இவ்வாறு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. குருநாகல் பின்கிரிய பிரதேசத்தில் அமைந்துள்ள ஆடை தொழிற்சாலை ஒன்றில் தொழிலாளர்களுக்கு தேவையான போக்குவரத்து வசதிகளை தொழிற்சாலையை சுற்றியுள்ள மக்களை வழங்கி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. தேசிய மக்கள் சக்தியின் குருநாகல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயசிறி பஸ்நாயக்க இன்று தொழிற்சாலை அமைந்துள்ள இடத்திற்கு வந்து ஊழியர்களுக்கு தேவையான போக்குவரத்து சேவைகளை வழங்கக்கூடிய மற்றும் ஒரு தரப்பினர் தொடர்பில் கலந்துரையாடியதாக அதன் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். மற்றும் ஒரு நபருடன் வந்த விஜயசிறி பஸ்நாயக்கவுக்கு தற்போது போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்திக் கொடுக்கும் குழுவினர் கடும் எதிர்ப்பை தெரிவித்தனர். 12 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களை விளம்பரங்களில் பயன்படுத்துவதை தடை செய்யும் விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச இதற்கான வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ளார். கடந்த 6ஆம் திகதி நடைபெற்ற நாடாளுமன்ற அமர்வில் ஜனவரி 1ஆம் திகதி முதல் 12 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களை விளம்பரங்களில் பயன்படுத்துவது தடை செய்யப்படும் என சுகாதார பிரதி அமைச்சர் டாக்டர் ஹசங்க விஜயமுனி தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு சட்டப்பூர்வ உத்தரவாதம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பஞ்சாபில் விவசாய சங்கங்கள் நடத்தி வரும் போராட்டம் காரணமாக மாநிலத்தில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி கடந்த ஒரு மாதத்துக்கும் மேலாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயி ஐகித் சிங் தலைவாலிக்கு ஆதரவாக இந்த போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. போராட்டம் காரணமாக மாநிலம் முழுவதும் 221 ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 157 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் 14 மணி நேர ரயில் அட்டவணையில் மாற்றம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதையடுத்து பேருந்து போக்குவரத்தும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஜலந்தர், மொஹாலி, சாம்பு உள்ளிட்ட பல மாநகரங்கள் மற்றும் நகரங்களில் உள்ள பெரும்பாலான தேசிய நெடுஞ்சாலைகள் மூடப்பட்டிருப்பதால் வெளியூர் செல்லும் பயணிகளும் அலுவலகம் செல்வோரும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். போராட்டம் காரணமாக பல பாடசாலைகள் மற்றும் அலுவலகங்களுக்கும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தென்கொரியாவில் நேற்று மீண்டும் ஒரு விமான விபத்து தவிர்க்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நேற்றைய தினம் விபத்துக்குள்ளான ஜேசு ஏரியன் விமானம் ஒன்று தொழில்நுட்ப கோளாறினை எதிர்கொண்டதால் மீண்டும் புறப்பட்ட விமான நிலையத்திற்கே திரும்பி வந்தது என தகவல்கள் வெளியாகியுள்ளன. போயிங் 737-800 என்ற விமானமே நேற்று இவ்வாறு தொழில்நுட்ப கோளாறினை எதிர்கொண்டுள்ளது. நேற்றைய தினம் இந்த 737-800 விமானமே விபத்துக்கு உள்ளானது. சியோலின் கிம்போ சர்வதேச விமான நிலையத்திலிருந்து ஜெசுதீவிற்கு 6:37க்கு புறப்பட்ட விமானம் 7:25க்கு மீண்டும் கிம்போ விமான நிலையத்திற்கு திரும்பியது. விமானத்தின் கண்காணிப்பு அமைப்பில் தரையிறங்கும் கியர் பிரச்சினை கண்டறியப்பட்டது என ஜெசு ஏர் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். 6:57 மணியளவில் விமானி தரை கட்டுப்பாட்டு பிரிவிற்கு இது குறித்து தெரியப்படுத்திய பிறகு மேலதிக நடவடிக்கைகளை எடுத்த பின்னர் தரையிறங்கும் கியர் வழமையான நிலைக்கு திரும்பியது என தெரிவித்துள்ள அந்த அதிகாரி, விமானத்தை முழுமையாக சோதனை செய்வதற்காக புறப்பட்ட இடத்திற்கே திரும்புவது என தீர்மானிக்கப்பட்டது என குறிப்பிட்டுள்ளார். எனினும் விமானம் மீண்டும் புறப்பட்ட வேளை சுமார் 30 பயணிகள் பாதுகாப்பு காரணங்களுக்காக அந்த விமானத்தில் பயணிக்க மறுத்துள்ளனர். சிசியினால் வருடாந்தம் வழங்கப்படும் 3 பிரதான கிரிக்கெட் விருதுகளில் 2க்கான குறும்பட்டியலில் இலங்கையின் இளம் நட்சத்திர துடுப்பாட்ட வீரர் கமிந்து மெண்டிஸும் இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணி தலைவி சமரி அத்தவத்துவும் பிரேரிக்கப்பட்டுள்ளனர். இந்த இருவரும் ஏற்கனவே வேறு ICC விருதுகளுக்கும் பிரேரிக்கப்பட்ட நிலையில் பிரதான விருதுகளுக்கும் பிரேரிக்கப்பட்டுள்ளனர். வருடத்தின் அதிசிறந்த முன்னேறி வரும் வீரருக்கான குறும்பட்டியலில் இடம்பெற்ற கமிந்து மெண்டிஸின் பெயர் வருடத்தின் அதிசிறந்த டெஸ்ட் கிரிக்கெட் வீரருக்கான விருதுக்குரிய குறும்பட்டியலிலும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை வருடத்தின் அதிசிறந்த ICC மகளிர் கிரிக்கெட் வீராங்கனைக்கான ரசல் கேஹா பிளிண்ட் விருதுக்குரிய குறும்பட்டியலில் சமரி அத்தபத்துவின் பெயர் பிரேரிக்கப்பட்டுள்ளது. அவருடன் நியூசிலாந்தின் அமேலியா கேர், ஆஸ்திரேலியாவின் அனாபெல் சதர்லண்ட், தென்னாப்பிரிக்காவின் லோரா வுல்வார்ட் ஆகியோரின் பெயர்களும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. வருடத்தின் அதிசிறந்த சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் வீராங்கனை, வருடத்தின் அதிசிறந்த T20 கிரிக்கெட் வீராங்கனை ஆகிய விருதுகளுக்கும் சமரி அத்தபத்து பிரேரிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.